அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லீம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது போல தங்களுக்கிடையே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒப்பந்தங்களிலே தலையாய ஒப்பந்தம் திருமணம் என்ற அடிப்படையில் ஒரு ஆணும் பெண்ணும் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஒப்பந்தத்தில் முக்கியமான விதி என்னவென்று சொன்னால், பெண்ணுடைய மனைவியுடைய பொருளாதார தேவைகளுக்கு கணவன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதை நம்ம ஆதாரங்களோடு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த நடைமுறையில் பெண்கள் தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய பொருளாதாரத்தை தங்கள் விருப்பப்படி செலவிடுவதற்கு ஆண்கள் அனுமதிப்பது கிடையாது. தவறான முறையில் ஊதாரித்தனமாக செலவிட்டால் அதை தடுக்கலாம். எந்த முஸ்லிமுக்கும் அறிவுரை சொல்லுகிற அடிப்படையில் கணவன் மனைவிக்கு அறிவுரை சொல்லலாம். மார்க்க அனுமதிக்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் அவங்க செலவிட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் உண்டாவதற்கே காரணமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பெருநாள் தொழுகையில் உரை நிகழ்த்துகிறார்கள். அப்போ இது போன்ற ஒலிபெருக்கி சாதனங்கள்லாம் இல்லாதனால பெண்களுக்கு கேட்கல, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உரை பெண்களுக்கு விளங்கலை. உடனே அந்த உரை நிகழ்த்து முடித்த பிறகு அங்கே போய் பெண்கள் இருக்கிற பகுதியில் போய் நின்று அங்கே ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய மறுமை பற்றிலாம் சொல்லிட்டு, நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் தர்மங்கள் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக நல்ல காரியங்களுக்கு தர்மம் செய்யுங்க, தர்மத்திற்காக அள்ளி போடுங்கன்னு சொல்லி பெண்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துண்டை ஏந்தி கொண்டு பெண்கள் பகுதிக்கு போறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கழுத்துல, விரல்ல, காதுல கிடந்த நகைகளை எல்லாம் கலட்டி அதில் போடுறாங்க. பெண்கள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இது சஹீஹுல் புகாரியில, முஸ்லிம்ல, இன்னும் பல நூல்கள் இருக்கிறது. அப்ப தர்மம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க முன்னிலையிலேயே அந்த பெண்கள் தங்களுக்கு சொந்தமான உடைமைகளை அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறாங்க. கணவன்கிட்ட கேட்டு செய்யுங்க அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, அவங்களும் கேட்கவும் இல்லை. உங்களை தர்மம் செய்ய சொன்னா நீங்க இதெல்லாம் கழட்டி போடுறீங்க, உங்க புருஷன்மார்ட்ட கேட்டுட்டீங்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கல. அப்போ அவங்க முன்னிலையிலேயே இதுல என்ன விளங்குறது, பெண்கள் அவங்களுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை செலவிடுவதற்கு, நல்ல காரியங்களில் பயன்படுத்துவதற்கு கணவன்மார்களிடத்திலேயே அனுமதி வேண்டியது இல்லை. இப்ப நம்ம கொடுக்க கடமைப்பட்ட நாம அவங்களுக்கு இருக்கிற இந்த உரிமையை கொடுக்கிறோமா? நம்ம தான் அவங்களுடைய செலவுகளுக்கு பொறுப்பேற்றிருக்கிறோம். ஆனா அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை, தங்களுடைய பொருளாதாரம் அதையும் வழங்கி கொள்ளணும். தாய் வழியில வந்தது, தாப்பம் வழியில வந்தது மட்டும் அவங்க பொருளாதாரம் இல்லை. நீங்களே அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பொருளாதாரம் தான். நீங்களே இதை வச்சுக்க, உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கொடுத்து விட்டீர்களே. ஆனால் நான் தானே வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுக்கும் போது இரவல்னு சொல்லி வாங்கி கொடுத்திருந்தா அது ஒரு கணக்கு. பின்னாடி தேவைப்படும் போது வாங்கிக்கிறவேன் என்று சொல்லி வாங்கி கொடுத்தால் திருப்பி கேட்கலாம். ஆனா நீயே வச்சுக்க என்று சொல்லி கொடுத்து விட்டோமே, ஆனால் அது கூட அவங்களுடைய பொருளாதாரம் தான். அப்ப அவங்களுடைய தேவைக்கு, அவங்க தாய்க்கு, அவங்க தகப்பனுக்கு, அவங்க அண்ணனுக்கு, அவங்க தம்பிக்கு, யாருக்கு வேண்டாலும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதை நம்ம கேட்கறதுக்கு உரிமை இல்லை. இதெல்லாம் ஒப்பந்தத்தில் வராது. வராதெல்லாம் ஒப்பந்தத்தில் வருதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மனைவின்னா அவ கையில அந்த பொருளாதார சம்பந்தமா எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது, நான் மட்டும்தான் எடுக்கணுங்கிற மாதிரி நிறைய ஆண்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சில சமயங்கள்ல கணவர்கள் கேட்டார்களே, ஆனால் மனைவிமார்கள் கொடுக்காமலும் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இதை ஒட்டி தான் அந்த தர்மம் செய்ய சொன்னாங்க இல்லையா, இதை ஒட்டியே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வந்துட்டாங்க. வந்த உடனே ஜைனப் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஜைனப் அவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒரு செய்தியை கேளுங்க, ஃபத்வா கேளுங்க. என்ன ஃபத்வா? என்னிடத்துல ஒரு நகை இருக்கிறது, அதை நல்ல காரியத்துக்கு செலவு செய்யலாம், தர்மம் செய்யலான்னு நான் வந்து முடிவு எடுத்து வச்சிருந்தேன். என் கணவர் வந்து நல்ல காரியத்தானே செலவு செய்ய போற, எனக்கு கொடுத்துருன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா என்ன ஃபத்வா கேட்குறாங்க, என்னிடத்துல கூடுதலாக ஒரு நகை இருக்கிறது, அந்த நகையை நல்ல காரியத்துக்கு செலவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய கணவர் இப்னு மஸ்ஊத் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நல்ல காரியம் தர்மம் தானே செய்யணும், புருஷனுக்கு கொடுத்தாலும் தர்மம் தான் கொண்டா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் கொடுக்கலாமா என்று சொல்லி கேட்டுட்டு வாங்க
ஆனா நான் யாருன்னு சொல்லிவிடாதியே. அந்த அம்மா சொல்லி விடுறாங்க, பிலால்கிட்ட சொல்றாங்க, நான் தான் இதை கேட்டேன்னு சொல்லிவிடாதீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய், இதுக்கு என்ன சட்டம்னு கேட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் பிலால் போய் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்க, யார் இந்த கேள்வி முதல் கேட்டா சொல்லுங்கிறாங்க. இவர் ரசூலுல்லாஹ் கேட்ட பிறகு மறக்க முடியுமா? அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே இந்த ஸைனப் அவங்க தான் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தாராளமா செய்யலாம். லஹா அஜ்ருல் கராபத்தி வ அஜ்ரு ஸதகத்தி, புருஷன் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும், உறவை அனுசரித்த சொந்தத்தை அரவணைத்து கொண்ட நன்மையும் சேர்த்து கிடைக்கும். நல்ல தர்மம் செய்ய சொல்லுங்க. அவர் இல்லாம தானே இருக்காரு, நீ கூடுதலாக தானே வச்சிருக்கிறீங்க, யார் யாருக்கு தர்மம் செய்யறதுக்கு பதிலாக கஷ்டப்படுற புருஷனுக்கு கொடுத்துட்டு போங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தர்மம் செய்ய விரும்பி அந்த அம்மா இருந்ததுனால தான் ஃபத்வா கேட்கிறாங்க. ஆனா கணவர் சும்மா எனக்கு தாண்டு கேட்டா அவன் கொடுத்துருக்க அவசியம் கிடையாது. அப்ப இதுல என்ன விளங்குறது, புருஷன் கேட்டா கொடுத்தான் ஆவணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்றாங்க, தர்மம் செய்ய நினைச்சிட்ட, அவர் புருஷன் தகுதி உள்ளவரா ஏழையா இருக்கிறாரு, தாராளமா கொடுத்துட்டு போமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இதுவும் புகாரியில இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன விளங்கி கொள்ளணும், பெண்களுடைய எல்லா செலவினங்களுக்கு நாம பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், புருஷன்களாகிய கணவன்மார்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருப்பார்களே, ஆனால் அதுல நமக்கு அதிகாரம் கிடையாது. விரும்பி மனமொப்பி கொடுத்தா வாங்கிக்கலாம். கணவன் மனைவின்னு வந்த பிறகு ஒரு நெருக்கடியான கட்டத்துக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா அது என்ன இல்லை, சட்டம் கிடையாது, அது புரிய வச்சிடணும், கட்டாயம் கிடையாது. கொடுக்காட்டி மார்க்கத்தில் பாவமாகாது. நீங்க வற்புறுத்தி நான் புருஷன் தந்து கேட்டு இல்லைங்கிறியா, அதையே ஒரு டைவர்ஸ் உரிய பிரச்சனை நிறைய குடும்பத்தில் ஆயிருக்குது. நான் ஒரு தேவைக்காக அந்த நகையை கேட்டேன், இவ தரமாட்டேன்ட்டா, இவரோட நான் இப்படி வாழ்றது அப்படின்னா மார்க்கத்தில் வலியுறுத்தாத ஒரு கண்டிஷனை நீங்க இப்படி கண்டிஷன் போடுவீங்க, மார்க்கம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை நீங்க இப்படி பறிப்பீங்க. அப்ப அந்த உடன்படிக்கையில இதெல்லாம் வருது என்று தப்பாக என்ன செய்யறாங்க, நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதோடு அவங்க பொருளாதாரத்தில் கை வைக்க அதிகாரம் கிடையாது. விரும்பி அவர்களா தந்தாலே தவிர அவங்களுடைய பொருளாதாரத்தில் புருஷனுக்கு என்ன எந்த விதமான ரைட்டு கிடையாது. அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், லின் நிசாஇ நஸீபுன் மிம்மக்தஸப்ன, பெண்கள் சம்பாதிச்சது பெண்களுக்கு தான் சொந்தம், ஆண்கள் சம்பாதிச்சது ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதிச்ச பெண்களுக்கு அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல இது தெளிவாக சொல்லிவிடுகிறான். இது ஒரு அடிப்படையாக வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதாரத்தை செலவு செய்யறோம் இல்லையா, இந்த செலவு செய்யக்கூடிய நேரத்தில் போதுமான அளவுக்கு அந்த கணவனுடைய பொருளாதாரம் இருக்காது. போதுமானதா இருந்தா கூட இந்த மனைவிக்கு அது போதுமானது தெரியாது, ரெண்டு இருக்கும். சில நேரத்தில் கொடுக்குற சரியா தான் இருக்கு, இந்த பெண்ணுக்கு என்ன செய்யாது, குறைவாக தெரியும். சில நேரத்தில் நிஜமாகவே குறைவாக இருக்கும். அப்ப இந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி கொடுக்கறது, மாசம் மாசம் ஒரு தொகை நிர்ணயிச்சு மாசம் 10,000 ரூபாய் கடனை வாங்கி உடனே வாங்கியாவது கொடுக்கணும், வீட்டை வித்தாவது வாசலை வித்தாவது கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டா, அல்லாஹ் இந்த மனைவிமார்களை கவனிக்கிற விஷயமாக என்ன சொல்றான்னு கேட்டா, வ அலல் மூஸி கத்ருஹு வ அலல் முக்திரி கத்ருஹு, வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறும் வசதி இல்லாதவன் அதுக்கு தக்கவாறும் தான் கொடுக்கணும். அது மனைவிக்கு கொடுக்கறதுன்னு லட்ச லட்சமா அள்ளி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே ஒரு சின்ன ஒரு ஊதியத்தில் சம்பளத்தில் இருக்கிறீங்க, அந்த சம்பளத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. உங்க தாய்க்கு கொடுக்க வேண்டியிருக்கும், உங்க தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும், கரண்ட் பில் கட்ட வேண்டியிருக்கும், வேறு வேற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய சுய தேவைகள்லாம் இருக்கு. அது போக மனைவிக்கும் கொடுக்கணும் என்று சொன்னால் அதுதானே ஷேர் பண்ணணும். இவருக்கு என்ன வருது அதுதான் ஷேர் பண்ணுவாரு, அதுதான் பங்கிடுவாரு. அதுல இருந்து பங்கிட்டு இந்த 3000 ரூபாய் சம்பளம், இந்த மாதிரி என்னுடைய சொந்த குடும்பம் அதெல்லாம் தேவை இருக்கிறது, 2000 ரூபாய் நீ வச்சுக்க, 500 ரூபாய் எங்க அம்மா கொடுத்துட்டேன், 500 ரூபாய் தங்கச்சி கஷ்டப்படுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்தாரையானால் அந்த பெண் என்ன செய்யணும், சரி அல்லாஹ் வந்து இவ்வளவுதான் சபர் செஞ்சு ஏத்துக்கிறேன். அது சில பேர் இருக்கிறாங்க லட்ச லட்சமா வரும் அப்படி எண்ணி கொடுக்குறது, ஒரு மூட்டை அரிசி எவ்வளவு, ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அரிசி, இந்த அதை மட்டும் வச்சுக்கேன்னு சொல்லி அவன் வசதிக்கு எப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்ல, அப்படி கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், இதுல நம்ம பக்கம் அந்த சாய்ஸை தள்ளி விட்டுறான். உன் மனசாட்சி படி யோசிப்பார், உனக்கு இருக்கிற வசதிக்கு இப்படித்தான் கொடுக்கணுமா, உன்னுடைய பார்ட்னர் இல்லையா, அவ லைஃப் பார்ட்னர் இல்லையா. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைட்டு கொடுக்குறான், பெண்களை பற்றி பேசும் பொழுது வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருங்கள்னு சொல்றான். அவங்க வீடாது புருஷனுடைய வீடு தான். புருஷனை வீடை பத்தி உங்கள் புருஷன் வீடுன்னு கூட மக்களோட அப்படித்தான் பேசிக்கிறாங்க, புருஷன் வீட்டுக்கு போறேன்னு. புருஷன் வீடு இல்ல உன் வீடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒதுக்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, உங்கள் வீடுகளிலே ஓதி காட்டப்படுகிற இந்த குர்ஆனை நினைவு கூறுங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வீடு நல்லா சொல்லுகிறான்.
உங்கள் வீடுகளில் இருங்கள்னு சொல்ல இல்லை. இப்போ வீடுகளோடு சேர்க்கும் பொழுதெல்லாம் அந்த மனைவிமார்களுக்கு புருஷனுடைய வீட்டை சொந்தங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரைட் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இருக்கிற தகுதிக்கு தகுந்தவாறு அள்ளி கொடுக்கணும். நிறைய இருக்கா தாராளமா கொடுங்க, இல்லையா கம்மியா இருக்குதா அதுக்கு தகுந்தவாறு வாழ்வதற்கு பெண்கள் கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் புருஷனுடைய தகுதி, அவனுடைய தேவைகள், அவனுடைய நிலைமைகளை கவனத்தில் கொள்ளாம இது மாதிரி இது ஊதாரித்தனமான செலவினங்களுக்காக வேண்டி கட்டாயப்படுத்தினால், நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார்களே ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான தண்டனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, நான் அதிகமாக நரகத்தில் பெண்களை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஆம்பளை எல்லாரும் சரியான காரியத்தையும் தப்பான காரியத்தையும் சமமா தானே செய்யறாங்க. அங்க 50 நல்லவன் இருந்தா அங்க 50 நல்லவன் இருப்பான். பொம்பளையில் 50 கெட்டவன் இருந்தா ஆம்பளையில் 50 கெட்டவன் இப்படித்தானே இருப்பாங்க. அது பொம்பளை மட்டும் எதுக்கு கூடுதலாக நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்ஃபுர்ன, அவங்க நிராகரிக்கிறார்கள். அது காரணம் என்ன? எதுக்காக வேண்டி நரகத்துக்கு அதிகமாக பெண்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டா யக்ஃபுர்ன, நிராகரிக்கிறார்கள். காஃபிர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க, நிராகரிக்கிறார்கள் முட்டைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே கூட இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யக்ஃபுர்ன பில்லா, அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள்? இல்ல, யக்ஃபுர்னல் அஷீர, புருஷனை நிராகரிக்கிறார்கள். யக்ஃபுர்னல் இஹ்சான, அதாவது உபகாரத்தை நிராகரிக்கிறார்கள். எவ்வளவுதான் உபகாரம் செஞ்சாலும் அது நிராகரிக்கிறார்கள் சொல்லிட்டு விளக்குறாங்க. லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர, காலமெல்லாம் ஒருத்திக்கு நீ அள்ளி அள்ளி கொடுத்து, காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற, ஒரே ஒரு நாள் அவ கேட்டு நீ கொடுக்குறேன்னு வை, மாராயித்து மின்க ஹைரன் கத்துன்றுவா, ஒரு நன்மை உன்னால கிடையாது, யூஸ் இல்லைன்றுவா. காலமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் ஒரு தடவை கேட்கறது உங்களுக்கு கொடுக்க முடியல, என்னத்தை கொடுத்து விட்டிய? இந்த பெண்களுடைய தன்மை இருக்குத, என்னத்தை கொடுத்துட்டியன்னு கேட்கலாமா? எல்லாமே அவங்க வைத்திருக்கிற எல்லாமே இவனுடையது. வேற வேற சமுதாயம் மாதிரி பொம்பளை வேலை செய்ய விட்டு நாத்து நட விட்டு களை எடுக்க விடுற ஒரு சமுதாயமா இது? நீங்கள் எது வைத்திருந்தாலும் எல்லாமே யாரு? நீங்க அணிந்திருக்கிற ஆடையில இருந்து போட்டுக்கிற நகை நட்டுல இருந்து எல்லாமே அவனுடையது. அதெல்லாம் அனுபவிச்சுட்டு என்ன செஞ்சிடறாங்க பெண்கள் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சு விட்டியன்னு கேட்கறாங்க. இந்த நன்றி மறக்கிறதுல இது பயங்கரமா கோவம் வருது அல்லாவுக்கு. இப்படி அப்பட்டமா மறக்கிறீங்க, உங்களுடைய எல்லா சுமைகள் அவன் சுமத்தப்பட்டிருக்குது, உங்க சோத்துக்கு நீங்க போய் உழைங்கன்னு இந்த மார்க்கத்தில் சொல்லப்படல, அனைத்தும் ஒருத்தன் தலையில கட்டப்பட்டிருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? அவனுடைய சக்திக்கு மீறி கேட்கறீங்க. அவனுக்கு முடிஞ்சாதான் தருவான், முடியலன்னா இல்லைன்னு சொன்னா நீ ஒண்ணுமே தரலன்னு சொல்லி போடுறீங்களே, உங்ககிட்ட ஒரு நன்மையும் கிடைக்கலன்னு சொல்லி போடுறீங்களே. இந்த ஒரு தன்மைக்கு தான் நரகத்தில் அதிகமா இருக்கிறீங்க. அப்ப பெண்கள் தங்களுடைய வணக்க வழிபாடு இந்த மாதிரி தப்புகளுக்கு நரகத்துக்கு போறது ஆம்பளை மாதிரி போயிடுவாங்க அந்த சதவீதத்துல. இங்கேயும் அந்த அளவு இருப்பாங்க, அங்கே அந்த அளவு இருப்பாங்க. ஆம்பளைட்டெல்லாம் இல்லாத ஒரு மகா கெட்ட குணம் பெண்கள்கிட்ட என்ன? என்னத்தை கொடுத்தாலும் இல்லைன்றுவாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் சரி. அந்த ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய நேரத்தில் அவளையும் ஒரு வார்த்தையில தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த தன்மை யாரிடமா இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆஹா இது டேஞ்சரு, கொடுக்க முடியலையா, பரவாயில்லைங்க, அடுத்த மாசம் பார்த்துக்கிடுவோம், இதனால என்னன்னு சேர்ந்து என்ன செய்யணும்? ஆறுதல் படுத்தணும். அதை விட்டுட்டு ஒரு ஆம்பளைய போட்டு டிஸ்டர்ப் பண்ணி அவனை போட்டு பைத்தியக்காரனாக என்ன செய்வான்? ஹராமான தப்பான வழியில போறவங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாக்குறோம் செய்தித்தாள்களை படிச்சீங்கன்னு சொன்னா, கள்ள நோட்டு அடிச்சவன் கைதுண்டு வருது. எது கள்ள நோட்டு அடிக்கிறான்? போதைப் பொருள் கடத்தியவன் கைதுண்டு வருது. எதுக்கு இதெல்லாம் பண்றான்? எது கலப்படம் பண்றான்? எதுக்கு லஞ்சம் வாங்குறான்? உள்ளுக்கு உள்ள டார்ச்சரு. அவனுக்கு என்ன சம்பளம் வருதோ அதை கொண்டு நீ வாழ கத்துக்கொண்டு இருந்தால் அவன் கூடுதல் அந்த மாதிரி செய்ய மாட்டான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனை போட்டுக்கிட்டு அதை வாங்கித்தா பங்களா வாங்கித்தானே என்ன செய்யுமா? முடியாது. நமக்கு சில இடத்துல டிஸ்டர்பா இருக்குன்னு வைங்களேன், இடைஞ்சலா இருக்குன்னு வைங்களேன், வெளி உலகத்துல தவிர்த்துக்கலாம். ஒரு ஆள் பக்கத்தில் உட்காந்து பிளேடு போடுவாங்க, ஒதுங்கிக்கலாம். வீட்டுக்குள்ள முடியுமா? டெய்லி அங்கதான் இருக்க வேண்டியிருக்கு. டெய்லி ஒரு நாள் பூரா வீட்டுல ராத்திரி பூரா உட்காந்துக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ண என்னவாகும்? நிம்மதியே போயிருமா? இப்படி யோசிப்பான். முதல் நாள் போனா அதே பிரச்சனை, அடுத்த நாள் போனா எப்ப பங்களா வாங்க போறிய, அதுக்கு அடுத்த நாள் போனா இப்ப டிவி வாங்க போறிய, அதுக்கு அடுத்து போனா இப்ப ஃப்ரிட்ஜ் வாங்க போறிய, அதுக்கு பிறகு இப்ப நகை வாங்கி தர போறிய, இதையே பஞ்சாயத்து ஆகிட்டு இருந்தா அவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன செய்யும்? ஆஹா என்ன நிம்மதி இல்லாம போயிடுதுடா, வெளியில தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வியாபாரம் தொழில் நிக்கிறான், வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்னவாயிரு? இதே பஞ்சாயத்தான உடனே. அப்ப நம்ம சம்பாதிக்கணுமே, இப்ப இருக்கிற முறையா சம்பாதிக்கிறத கொண்டு இந்த பொம்பளை கேட்கறது வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப முறை தவறு சம்பாதிச்சா என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துதான் டபுளிங்ல போய் ஏமாறுறான், லாட்டரியில போய் ஏமாறுறான், சூதாட்டத்தில் போய் ஏமாறுறான்,
ஹராமான பொருள்களை வித்தாவது சம்பாதிப்போங்கிறான். எல்லா விதமான மோசடிகளுக்கும் 90% காரணங்கள் ஆண்கள் ஹராமான முறையில் அயோக்கியத்தனமான முறையில் பொருள் திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் பொம்பளைங்க தான் காரணமாக இருக்கிறார்கள். நீங்க மாட்டு கண்ட்ரோல் பண்ணி நீங்க அல்லாஹ் மீறாதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க, ஹலாலான முறையில் அல்லாஹ் எழுதுறான், அது போது நிறைய தந்தா எனக்கு தானே தரப்போறிய. ஒரு பெண் என்ன வழங்கனே கோடி கோடியா தந்துனா என்ன செய்ய போறான், யாருக்கு கொண்டு கொடுக்க போறான், எத்தனை கோடி இருந்தாலும் உனக்கு தான் தரப்போறான். அப்ப என்ன விளங்கிக்கணும், ஒரு பெண்கள் நம்ம புருஷன் எவ்வளவு இருந்தால் நம்மள்ட்ட தருவாரு, அல்லாஹ் கொடுக்கல என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவனை ஆறுதல் படுத்தி அவனை கெட்ட வழிக்கு போகாம ஹராமான முறையில் நீங்கள் எது தந்தாலும் எனக்கு தேவையில்லை, நான் வாங்க மாட்டேன், ஹராமானது எனக்கு ஹலாலான முறையில் சம்பாதிச்சுட்டு வாங்க அப்படின்னு பெண்கள் சொல்வார்களே. ஆனால் எல்லாம் பொருளாதார குற்றம் அம்புட்டு ஒழிஞ்சு வருங்க. பொருளாதார குற்றவாளிகள் எல்லாத்தையும் நீங்க கேளுங்க, நாங்க மனைவியை சந்தோஷப்படுத்துறது குடும்பத்தை சந்தோஷப்படுத்த செஞ்சேங்கிறான். அப்ப எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பெண்களில் கவனமா இருக்கணும். புருஷன் இந்த பொருளாதாரத்துக்கு டார்ச்சர் பண்ணுவது விட்டுறணும். அவர்களை ஆண்கள் என்ன செய்யணும், இருக்கிறது தகுந்தவாறு கொடுக்கணும். நிறைய இருக்கும்போது கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, அதை இவங்க கவனமா இருக்கணும். குறைய இருக்கும்போது நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கம் மார்க் எப்பவுமே ரெண்டு பக்கம் தான் சொல்லும், ஒரு பக்கம் சொல்லாது. அப்ப அந்த மாதிரியான முறையில் நரகத்திற்கு போகக்கூடிய பயங்கரமான ஒரு குற்றம் என்பதை பெண்கள் இந்த பொருளாதாரத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் தேவைகள் வரும் பொழுது நம்ம சம்பாத்தியம் பத்தல அப்படின்னு அடுத்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நிறைய குடும்பங்கள்ல பொம்பளை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறது. இவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு, அது பத்தலையாம். பத்தலைன்னு என்ன செய்யறது, நானும் வேலைக்கு போறேன், அல்ல நீனு வேலைக்கு போ, உன்னை அவளே கேட்டுக்கிட்டு வேலைக்கு போறா, அல்ல இவனே என்ன செய்யறான், தள்ளி வேலைக்கு அனுப்புகிறான். இதெல்லாம் ஒரு பெரிய புரட்சி மாதிரியும் இதெல்லாம் ஒரு பயங்கரமான சீர்திருத்தம் மாதிரி என்ன செய்யறாங்க உலக மக்கள் கருதுகிறார்கள். பெண்கள் வேலைக்கு போகலாம். எப்ப போகலாம், புருஷன்ட்ட இருந்து எந்த விதமான சோர்ஸும் இல்லாட்டி போகலாம். புருஷன்ட்ட சம்பாத்தியம் இல்லை, கை கால் வாதமா படுத்துட்டாரு, அவரால் ஒன்றும் உழைச்சி போட முடியாது, அல்லது அவர் இல்லை ஆள் மூத்தா போயிட்டாரு, இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறாரு, அவங்க போய் யார்ட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக வேலைக்கு போறதுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது. ஏன்னா அவங்க சம்பாதிக்கலாம், அனுமதி இருக்கிறது. புருஷன் ஒருத்தன் இருந்து அதுக்குரிய கெப்பாசிட்டி இருந்தா ஓஞ்ச அளவுக்கு அவன் தானே பொறுப்பாளி. உனக்கு சோறு கூட அவன் பொறுப்பாளி, உனக்கு ஆடை தருவதற்கு அவன் தான் பொறுப்பாளி, உன்னுடைய நல்லது கெட்டதுக்கு அவன் தான் பொறுப்பாளி. அவன் தலையில சுமத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், பத்தாது 2 பேர் வேலைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரியணும், முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்றுக்கிற இஸ்லாம் மார்க்கம் உண்மையான மார்க்கம்ங்கிறது இதைத்தான் அல்ல ஆதாரமா காட்டுறான். உலகம் முழுவதும் என்ன செய்யறாங்க, அதிசயமா பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான், வேற வேற சமுதாயங்கள் ஆம்பளை மாதிரி பொம்பளையும் வேலை செய்யறான். எல்லா சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து ஆம்பளைன்னு வச்சுக்கிடுவோம். இவன் களை எடுத்தான், இவன் கதிரை எடுத்தான்னு சொன்னா அவ களை எடுக்கிறான், இவங்க தான் தண்ணி பாய்ச்சறா, அவனும் அந்த வேலையில சேர்ந்து என்ன செய்யறா, நாத்து நடுறா. இந்த மாதிரி வேலையில அதாவது கணவன் செய்யற வேலையே மனைவியும் செய்யக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. ஒரு கொத்தனார் இருந்தாருன்னு சொன்னா அந்த குடும்பத்து பெண்கள் சித்தால போய் நிற்பாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் செய்யற வேலைக்கு துணையாக பெண்களும் போய் அவங்களும் சம்பாரிச்சிட்டு வந்துதான் பெரும்பாலான குடும்பங்கள் என்ன செய்யறது நடந்து கொண்டு இருக்கிறது. கிராமங்கள்ல போனா ஆம்பளை மாதிரி பொம்பளையும் மலைப்பாங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க ராத்திரி பால கஷ்டப்படுவாங்க. ஆனா 4 பேர் 5 பேர் சம்பாதிக்கிற அந்த குடும்பங்கள் செழிப்பா இருக்குதா, இல்ல. இவனுக்கு 300 ரூபாய் சம்பளம், பொண்டாட்டிக்கு 200 ரூபாய் சம்பளம், அந்த பொம்பளை பிள்ளைக்கு 200 ரூபாய் சம்பளம், ஆம்பளை பிள்ளைக்கு 200 ரூபாய் சம்பளம், 12 பேரும் சம்பாதிச்சுட்டு இருவாங்க. நம்ம ஒரு மாசம் ஒருத்தன் சம்பாதிக்கிற காசு ஒரு நாளைக்கு சம்பாதிப்பான். 10 பேர் இருந்து ஆளுக்கு 200 ரூபா 2000 ரூபாய் வச்சுல. அப்ப அந்த மாதிரி சம்பாதிச்சா மாசம் 60,000 ரூபாய் துபாயில கூட சம்பாதிக்க முடியாது. அப்ப மாசம் 50 ரூபாய் 60 ரூபாய் வருமானம் வருது. அவன் எங்க இருக்கான்னு நீங்க பாருங்க, குடிசையில தான் இருப்பான். இந்த மாதிரி எல்லாரும் வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, எல்லாரும் வேலைக்கு போற சமுதாயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை இவங்க என்ன கணக்கு பண்றாங்க, 2 பேரும் சம்பாதிச்சா பணம் கூட வரும், பணம் கூட வந்தா வீடு வாங்கலாம், பணம் கூட வந்தா நகை வாங்கலாம், பணம் கூட வந்தா அப்படி செழிப்பா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன நினைக்கிறான், அப்படியா கணக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ரூபா வந்தாலும் அவங்க இருக்கிற நிலைமை என்ன, 30 நகை இருக்காது, ஒரு புடவைக்கு மறுபுடவை இருக்காது, உயர்தரமான புடவை இருக்காது, வீடுகள் பார்த்தா மண்தரையா தான் இருக்கும், குடிசைதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அதே நேரத்தில் இந்த உம்மத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் நம்மதெல்லாம் போட்டுவிட்டான். ஆம்பளை தலையில 7 பேர் 8 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான். என்ன சம்பாதிக்கிறான், 2000 3000 சம்பாதிச்சு அனுப்புறான். அதுல அவனும் சோறு திங்கிறான், பொண்டாட்டி சோறு திங்கிறா, பிள்ளைகள் திங்கிறாங்க, பாப்பா அம்மா வேற கவனிச்சுக்கிறான். நம்ம தான் முதியோர் இல்லத்தில் அனுப்பாம கவனிக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறோம். பாப்பா அம்மாவையும் கவனிச்சுக்கிறான். அதுக்கு மேல என்ன செய்யறான்னு கேட்டா வீடு கட்டுறான். நம்மளுக்கு தானே பெரிய பெரிய வீடு இருக்குது. வேற எல்லா சமுதாயத்தை விடவும் நமக்கு தான் வீடுகள்லாம் என்ன இருக்கு, நல்ல நல்ல வீடுகளா இருக்கு.
நம்ம பொம்பளைங்க போடுற நகை யாரா போட முடியுதா? ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான், பொம்பளையில யாரும் வேலைக்கு அனுப்புறது இல்லை, உங்களை நாத்து நட அனுப்புறது இல்லை, களை எடுக்க அனுப்புறது இல்லை. பரக்கத்துன்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்துல, அது விளங்கணும். ஆம்பளை நானும் சேர்ந்து சம்பாரிச்சாதான் நான் டெவலப் ஆவேன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டில் உங்களுக்கு உள்ள சுமைகளை மறந்துட்டு போனீங்கன்னு சொன்னா தருத்திரம் தான் வரும், வேற பரக்கத்து வராது. கண்ணு முன்னாடி தெரிகிறது. அப்போ ஒரு ஆம்பளை சம்பாரிச்சு இவங்களை அடுக்குறாங்க, கையை பேசிக்கிறாங்க. கையில பார்த்தா 2 கிலோ இருக்கும் பொழுது இந்த கையில 2 கிலோ கழுத்துல தொங்குது. இதெல்லாம் என்னடான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் சம்பாதிப்பான், துபாயில டிரைவரா இருப்பான், அவ்வளவுதான். 5000 ரூபாய் சம்பாதிப்பான், 10,000 ரூபாய் சம்பாதிப்பான். அப்ப 50,000 60,000 சம்பாதிக்கிற வீடு குடிசையா இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு மூக்குப்பட்டு கூட இல்ல. நீ ஒரே ஒருத்தன் சம்பாரிச்சு இப்படி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாத வகையில நீ சம்பாதிக்கிறதுல அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். என்ன பரக்கத்து? வர்ற வருமானத்துல தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி அதுக்கு மேல மிச்சப்படுத்துறான். அதான் அர்த்தம். 2000 ரூபாய் நீ சம்பாதிப்ப, 1000 ரூபாயில வேலை முடிஞ்சு போச்சுன்னா 1000 ரூபாய் மிச்சம் தானே. 50,000 ரூபாய் சம்பாதிச்சு 60,000 ரூபாய் செலவு பண்ணா சம்பாத்தியம் ரொம்ப வர்ற மாதிரி தெரியுது. 50 வருமானம் 60 செலவுட மாசம் 10 கடன், இது ஒரு வருமானமா? 2000 வருமானம் 1000 செலவு 1000 மிச்சம், எது நல்லது? அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா நம்ம அவன் ஆற்றலை காட்டுறான். நான் தாண்டா நான் இருக்கிறேன் பாடுறான்னு சொல்லி என்ன செய்யறான்? அல்லாஹ் இதன் மூலம் நிரூபிக்கிறான், இந்த மார்க்கம் உண்மைன்னு காட்டுறான். அப்ப ஆம்பளை சம்பாரி பொம்பளைக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னா நான் சேர்த்து தருவேன். நம்பர் கம்மியா உனக்கு தெரியும், 2000 3000 5000 தொகை கம்மியா தெரியும். அது நடக்கிற வேலையை பாரு, அதுல எவ்வளவு வேலைகள் நடக்கிறது. 3 பேரும் சோறு திங்கிறீங்க, படிக்கிறீங்க, ட்ரெஸ் எடுக்கிறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு வீடு கட்டுறீங்க, நகை வாங்குறீங்கன்னு சொன்னா இந்த 5000 ரூபாய் செஞ்ச வேலையை அவனுடைய 1 லட்சம் ரூபாய் செய்ய மாட்டேங்குது. இந்த 3000 ரூபாய் செஞ்ச வேலையை அவனுடைய 50,000 ரூபாய் செய்ய மாட்டேங்குது. அப்ப நீ என்ன விளங்கணும்? இந்த மாதிரி நெருக்கடிகள் வர்றதுனால ஓன் சோத்துக்கு நீ தான் பொறுப்பாளி அனுப்பி விட்டுறக்கூடாது. குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் வறுமையானால், நெருக்கடி வறுமையானால் புருஷன் என்ன செய்யணும்? கவலைப்படாத, அல்லாஹ் தருவான். நம்ம 2 பேரும் போனதுனால கூட வராது, நம்பர்னா கூட வரும். உனக்கு 10 எனக்கு 10 மாதிரி தெரியும். அது 10 வரும்போது 20 செலவை இழுத்துக்கிட்டு தான் வரும். 10 வர்ற மாதிரி தெரியும், 20 எக்ஸ்ட்ரா செலவோட நிற்கும். அது பரக்கத்து கிடையாது. அப்ப அல்லாஹ் ரசூலும் எதை நமக்கு வழிகாட்டுறாங்களோ அதுல அல்லாஹ்வுடைய அருள் இருக்குன்னு விளங்கி கொண்டு இந்த பெண்களை வேலைக்கு அனுப்பி அவங்களுடைய சம்பாத்தியத்துல அவங்கள சாப்பிட சொல்வதோ, அவங்க சம்பாத்தியத்தில் உங்களுடைய புள்ள குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் நினைப்பதோ அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. நிர்பந்தத்திற்கு ஓகே, யாரும் பொறுப்புக்கு ஆள் இல்லாட்டி என்ன செய்யணும்? அவங்க சம்பாதிச்சு தான் ஆகணும், பிச்சை எடுக்க முடியாது, யாருமே கடன் கேட்க முடியாது. இதை நம்ம விளங்கி கொள்ளணும். அடுத்து என்ன, இன்னொன்று நீங்க கவனிக்கணும். நிறைய பேர் பெண்கள் வேலைக்குன்னு போயிடுறாங்க. பார்த்தா அவங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நீட்டா எப்போ வீட்டில் இருக்க மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, வெளியில போயிட்டு வர்றதை பார்த்தா பயங்கரமான ஒரு செழிப்புலையும் பயங்கரமான சந்தோஷத்திலும் இருக்கிறதா உங்களுக்கு தெரியும். அவங்கள உள்ள போய் சர்வே எடுத்து பாருங்க. அந்த பெண்கள்கிட்ட, வேலைக்கு போற பெண்கள்கிட்ட போய் கேட்டா நரகத்தில் இருப்பதாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னங்க பண்றது, வீட்டில் வேலையும் அந்த வேலையை நாங்கள் தான் செய்ய வேண்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா டபுள் சுமை. வீட்டுக்குள்ளே அந்த வேலையை நாங்கள் தான் செய்ய வேண்டி இருக்குது, வெளியிலையும் செய்ய வேண்டி இருக்குது. வீட்டுக்குள்ள மட்டும் இருந்தால் ஒரு வேலையோட போயிடும். அங்கே போய் 8 மணி நேரம் உட்காந்துட்டு இங்கே பார்த்தா அம்புட்டு வேலை நாங்கள் தான் செய்ய, காலையில் அம்புட்டு வேலை பதறி செஞ்சு வச்சுட்டு ஓட வேண்டி இருக்கிறது. புருஷன் சமையல் பண்ணுவானா? பிள்ளைகள் ஒரு சின்ன வைங்க, அதை நம்ம தான் பராமரிக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ஒரு நரக வேதனை இல்லைன்னு 95% பெண்கள் பேப்பர்ல வாசகை கடிதத்தில் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு தங்களுடைய கருத்துக்களை, நாங்க வேலை வழி இல்லாம நாங்க போறோம், நிர்பந்தத்துக்கு போறோம், நாங்க சந்தோஷமா இருக்கல, நிம்மதியா இன்னும் சொல்ல போனால் குடும்பமா சந்தோஷமா தாம்பத்திய வாழ்க்கை நடத்தணும்ல, அதுக்கு இந்த டென்ஷன் பிரச்சனை இல்லாம இருக்கணும். 2 பேருக்கும் பிரச்சனையா இருந்தா என்ன ஆகும்? இவனு எப்படா படுத்துங்குவோம், அவளை எப்படா படுத்துங்குவோம்னு போட்டா நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? அது முக்கியமான மேட்டர் அடிபட்டு போயிருமே. முதல் அக்ரிமெண்ட் நிக்குமா? ஒரு ஆம்பளை வேலை செஞ்சு வந்தா பொம்பளை வீட்டில் இருந்து அலங்கரிச்சு கொண்டு அவனுடைய மூடை மாத்தி அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருந்தாங்கன்னா தான் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இந்த வேலைக்கு போயிட்டு வர்றதுனால அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் இதுல இருந்து விடுபட்டுருவாங்களா? வெளி வேலைக்கு போனதுனால வீட்டு வேலை அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்க, அந்த வீட்லயாவது கிடைக்காது. அப்ப எக்ஸ்ட்ரா இதையும் செஞ்சு அதையும் செய்யற ஒரு நிலைமை உண்டாகி அவங்களுக்கும் பல டென்ஷன், இவனுக்கு பல, ஒரு ஆளுக்கு டென்ஷனா இருக்கும்போது ஒரு ஆள் டென்ஷன் இல்லாம இருக்கணும். அப்பதான் அதை ஆசுவாசப்படுத்த முடியும், அவங்களை அமைதிப்படுத்த முடியும். நானும் டென்ஷன் நீனும் டென்ஷன் என்ன ஆகும்? வெட்டிக்கிட்டு சாக வேண்டியதான், அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வராம நம்ம சந்தோஷமா இருக்க விரும்பணுமையானால் அவங்கள வேலைக்கு அனுப்புதல் என்பது அவசியம் இருந்தாலே தவிர, என் வீட்டில் இவ்வளவு வேலை இருக்குது, பிள்ளை யார் கவனிப்பா? பிள்ளைக்கு யார் அந்த அன்பு யார் கொடுப்பா? இன்னைக்கு மேலை நாடுகள்ல ஹிப்பிகள் அலைஞ்சாங்கிற ஒரு காலத்துல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அந்த கூட்டம் உருவானதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் வெளியே போயிடுவாங்க, எங்கேயாவது கொண்டு முதியோர் இந்த குழந்தை காப்பகத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க.
அவனுக்கு தாயிண்டா என்ன தாப்பண்டா என்னன்னு தெரியாது, அந்த அன்பு பாசமெல்லாம் தெரியாது. அப்படி மனம் போன போக்கில் வாழணும்னு நிலைக்கு வந்துடுவான். போதை அடிச்சுக்கிட்டு ஹெராயினுக்கு அடிமையாகலாம் போறதுக்கு என்ன காரணம்? அந்த தாய் தூக்கி ஒரு குழந்தைய கொஞ்சிறால அதுக்கு நிகரான ஒன்று அவனுக்கு கிடைக்கல. அதனால எல்லா வாழ்க்கையை வெறுத்து போய் ஹிப்பிகளாக ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வரக்கூடாது. சொன்னால் வீடுகளில் இருந்து எவ்வளோ விஷயங்கள் பணிகள்லாம் இருக்கிறது, அந்த குழந்தைகள் ஒரு பெரிய சமுதாயமாக உருவாக்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்பதை விளங்கி இந்த வேலைக்கு போறது நல்லதுங்கிற கருத்தை என்ன செய்யணும், விட்டு ஒழிக்கணும். இன்னும் சொல்ல போனா வேலைக்கு போறதுனால சமூகத்தில் பயங்கரமான வேலை இல்லா திண்டாட்டம் ஏற்படுது. ஏன் வேலைக்கு போறவன் முன்னாடிலாம் வேலைக்கு சேர்த்துட்டு போயிட்டான்னா எத்தனை ஆம்பளைக்கு வேலையெல்லாம் போயிடுறேன், எத்தனை ஆம்பளைகளுக்கு வேலையெல்லாம் போயிடுது. ஒரு ஆம்பளைக்கு வேலை அப்ப சமூக நீதி அடிபட்டு போயிருக்காருங்க. எவனுக்கு வேலை கிடைக்குது அவன் செல்வாக்க பயன்படுத்தி பொண்டாட்டிக்கு வேலை வாங்கி கொடுத்து போறான். ஒருத்தனுக்கு அவனுக்கு வேலையில பொண்டாட்டிக்கு வேலையில் அவன் என்ன பண்ணுவான், அதே படிப்பு படிச்சிருப்பான். அப்ப என்னென்ன வேலை இல்லாமல் நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போறதுக்கு கூட காரணமாக இது அமைந்திருக்கிறது. அதனால ஆண்கள் தான் அதுக்கு பொறுப்பாளர்கள் என்பதை விளங்கி ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் நாளில் வேலைக்கு போ, நீ தான் புருஷன் இருக்கிறீங்கள, உனக்கு முடியலன்னு சொல்லி படுத்த படுக்கையா போ, நான் வேண்டாம் என்ன செய்யணும், போய் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், உனக்கு உழைக்க இயலும், நீ கஞ்சியை கூட ஊத்து, அதில் நான் வாழ்றேன்னு சொல்லி ஒரு பெண்ணுன்னு சொல்லணும். ஒரு ஆண் என்ன செய்யணும், நீ போய் சம்பாரிச்சு நான் சோறு திங்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு சோறு போடுற கடமையை அல்லாஹ் என் மீது சுமத்தி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை என்ன செய்யணும், ஆம்பளையிலும் பெறணும். இது ஒரு சமூக ரீதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போக இந்த ஒப்பந்தத்தில் பொருளாதார ரீதியான விஷயங்கள், இன்னும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.